உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூல விவாதத்திற்கான திகதி அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் எதிர்வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றில் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேவர்தன தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக அமைச்சில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தை கடந்த ஜனவரி 9 நாடாளுமன்றில் சமர்ப்பித்ததாகவும் பின்னர் இந்த சட்டமூலம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானம் சபாநாயகருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 17 பிற்பகல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலம் தொடர்பான விவாதம் நாடாளுமன்றில் நடத்தப்படும். இந்த விவாதத்துக்கு பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கான திகதியை தீர்மானிக்க முடியும் என பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றில் நேற்று அறிவித்திருந்தார். அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் திருத்தத்திற்கும், அந்த வேட்பாளர்களின் கட்டுப்பணத்தை மீள ஒப்படைக்கும் திருத்தத்துக்கும் 1/2 பெரும்பான்மை தேவை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கையூட்டல் பெற முயன்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் கைது. தமுல்லை பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் 2 லட்சம் ரூபாய் கையூட்டல் பெற முயன்ற பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரை கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்துள்ளது. நேற்றைய தினம் சந்தேக நபர் உணவகத்தின் பணியாளர் ஒருவரை தனது வீட்டுக்கு அருகில் அழைத்து பணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த உணவகத்தின் பணியாளர்கள் வருடாந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் இம்முறை சந்தேகத்துக்குரிய பொது சுகாதார பரிசோதனை செய்வதை தவிர்ப்பதற்காக உணவகத்தின் உரிமையாளரிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் கோரியுள்ளார். அதன்படி நேற்று குறித்த உணவகத்துக்கு சென்ற அவர் அங்கு சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக வீடு திரும்பியுள்ளார். இருப்பினும் அந்த தொகையை பெற்றுக்கொள்வதற்காக உணவகத்தின் பணியாளர் ஒருவரை தனது வீட்டுக்கு அருகில் அழைத்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த வாகனங்கள் மீட்பு. போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த சொகுசு ரக ஜீப் வாகனம் ஒன்று கோகாகம கிரிவத்துடுவ பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் உள்ள வாகன திருத்துமிடத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த வாகனம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த வாகனம் திருத்துமிடத்தின் உரிமையாளர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை பிபிலியான பகுதியில் போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்டு வந்த சொகுசு ரக புரோடோ வாகனம் ஒன்று சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது. அதே நேரம் பிலியந்தலை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது போலி ஆவணங்களுடன் பயன்படுத்தப்பட்ட மற்றும் ஒரு வாகனம் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வாகனங்களின் உரிமையாளர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.